அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதில் அது இந்த ஆக்ட்ஸ் மெடிடேஷன் மூலமாக தேவனுடைய நல்ல ஆலோசனை பெற்று நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். தேவனுடைய கிருபையினாலே இன்னும் பிரகாசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவர் தருகிற கிருபையினாலே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் கூட அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verse 20. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த வசனத்தின் அந்த கடைசி வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த குணப்படுதல் என்கிற வார்த்தை என்ன ரொம்ப அதிகமா உள்ளத்தை தொட்டுதுங்க. ஏன்னா ஒரு காலத்துல இருளில் நான் அடிமைப்பட்டிருந்த போது இதுக்கு அர்த்தம் தெரியாம நான் வாழ்ந்தேன். உங்களுக்கு ஒருவனை போலதான் நானும் வாழ்ந்தேன். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு தேவாலயத்துக்கு போறதுனாலயோ அல்லது நல்ல தான தர்மம் செய்யறதுனாலயோ ஒருவன் கடவுளுடைய வாசம் பண்ணுகிற அந்த மோட்சத்திலே பரலோகத்திலே போய் பங்கடைய முடியும் என்பதற்கு சாத்தியமில்லை. ஆனா இவைகளாம் செய்ய வேண்டும். ஆனா பிரதானமானது என்னவென்றால் இயேசுவின் கிருபையினால மனம் திரும்பின வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பேர், ஊர், குலம், கோத்திரம், மேல் ஜாதி, தாஞ்ச ஜாதி என்று வித்தியாசம் பார்க்காத ஒரே தெய்வம் மனிதராக என்னை ரட்சித்து பயன்படுத்தி வருகிற இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அதனால சொல்றேன், மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த குணமாக்குதலை குறித்து தாவீது கூட தன் அனுபவத்தை சொல்ற. சங்கீதம் 51 வாசிங்களா தெரியும். உமக்கு விரோதமாவே நான் பாவம் செய்த ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்க வேண்டும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிறார். ஈசோப்பினான கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஆத்மாவில சமாதானமற்ற நிலைமை இருக்கு பாருங்க, அவங்களாம் இன்னும் குணப்படலன்னு அர்த்தம். இன்னைக்கு சுகமாகுதல் வேறு, குணமாகுதல் வேறு. There are two kind of healings in this world, you know. Generally in English we say healing. அதாவது ஆங்கிலத்துல healing, heals அப்படின்னு சொல்லிடுவா. சுகமாகுதல், சுகப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அற்புதமான மொழி இல்லையா? ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், சுகமாகுதலுக்கும் குணமாகுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. சுகமாகுதல் சொல்லும் போது if you say about சுகமாகுதல்னா it just generally tells about or just refer about the outer appearance or outer healing. சரீரத்துல வெளிப்பிரகாரமாய் காணப்படுகிற அந்த குணப்படுத சுகமாகிற அந்த அனுபவத்தை தான் சுகமாகுதல் சொல்றோம். பட் குணப்படுதல் என்பது என்னன்னா இஸ் அப்சல்யூட்லி ரிலேட்டட் டு இன்னர் லைஃப் ஆர் இன்னர் மேன். ஒரு உள்ளான மனுஷனை குறித்து, ஒரு உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை குறித்து சொல்லப்படுவதுதான் குணமாகுதல். ஆக சுகமாகுதல் வேறு, குணமாகுதல் வேறு. புரிஞ்சு கொள்ளுங்க. சுகமாக்க, சரீரத்தை சுகமாக்க மருந்து மாத்திரை உண்டு, நல்ல நல்ல டாக்டர்ஸ் உண்டு, அருமையான ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு. அது இயற்கை வைத்தியமோ அல்லது இங்கிலீஷ் மெடிசனோ வாட் எவர் இட் இஸ். ஆனா சரீரம் சுகப்பட பல வழிகள் உண்டு. ஆனா ஆத்மாவை குணமாக்குற சக்தி இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால இந்த இடத்துல மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அதனால இந்த குணமாக்குதலை குறித்து சில வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். இந்த நல்ல ஆலோசனை கேட்டு நீங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு கொள்ளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில சுகமானது போதாது, குணப்பட வேண்டும். இதை குறித்து நாம் சிந்திக்கலாமா? ஓசியாவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1 வசனம், புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 6 verse 1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இந்த அனுபவத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி அடிப்பாருங்க? எதுக்காக பெற்றோர் பிள்ளைய கண்டிக்கிறாங்க இல்ல அடிக்கிறாங்க? ரீசன் என்னன்னா, பிரதானமானது அவர்கள் கெட்டு போக கூடாது. 2வது நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, வெரி குட், நல்ல எஜுகேஷன் தராங்க, பெரிய பெரிய பெஸ்ட் ஸ்கூல்ல பெஸ்ட் காலேஜ்ல அவங்க ப்ரொஃபஷனலா வராங்க, நல்ல டாக்டர்ஸா வராங்க, எல்லாமே நல்லது, கேட்க மகிழ்ச்சி தான். ஆனா எந்த அளவுக்கு டிசிப்ளினா வராங்க அதுதான் பாக்குறோம். அப்ப அந்த குணமாகுதல் என்பது எதை குறிக்குதுன்னா இஸ் அப்சல்யூட்லி ரிலேட்டட் டு யுவர் டிசிப்ளின் லைஃப். இன்னைக்கு ஒழுங்கற்று திரிகிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டுங்க. தயவு செய்து நான் சொல்ல கவனிங்க. குணப்படாதவர்கள் தங்கள் மன இஷ்டப்படி வாழ்வாங்க, கண்கள் விரும்பினதை செய்வாங்க, தங்கள் இருதயம் விரும்பி கேட்கறது எல்லாத்தையும் முடிக்கணும் பார்ப்பாங்க. இதுதான் மனுஷனுடைய குணப்படாத அனுபவம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நம்மை பீறினார், நம்மை குணமாக்குவார். இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் வந்திருக்குதா, போராட்டங்கள் வந்திருக்குதா, இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற, கர்த்தர் அனுமதிக்கிற சிக்ஷைகள். நான் கூட வேடிக்கையா ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு வீடுன்னு எடுத்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா சின்ன வீடு பிரச்சனை தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக இடங்களை பாத்தீங்கன்னா அந்த ஒழுங்கற்று திரிகிற அனுபவம். They are not maintaining discipline in sexual life.
இன் மேரிட் லைஃப் ஆர் இன் மினிஸ்ட்ரி டூ. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ஒழுங்கற்று தெரிகிறாங்க. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், இல்ல தாம்பத்திய வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா ஊழிய காரியமா இருக்கட்டும், இன்னைக்கு ஆவிக்குரிய ஒழுங்கு அல்லது அந்த டிசிப்ளின் படி செய்யறதுக்கு மனதில் நிறைய பேருக்கு. அதனால என்ன ஆகுது, அவங்க சுகமாயிருக்காங்களே தவிர குணப்படலை. ரொம்ப பரிதாபம். அதனால தயவு செய்து குணமடைஞ்சிருக்கீங்களா? உங்க உள்ளான மனுஷன் மாறி இருக்கிறானா? அப்படின்னா நீங்களும் சொல்ல முடியும், பழையவைகள் எல்லாம் அழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? ஒரு காலத்துல என் வாழ்க்கையில என் சுபாவங்கள் மாற்றப்படாம இருந்தது, என்னுடைய ரகசிய பாவங்களை விட்டு நான் வெளியே வர முடியாம இருந்தேன். ஆனால் என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால குணப்பட்டனோ, என்னைக்கு இயேசுவின் வார்த்தையால் குணப்பட்டனோ, என்னைக்கு இயேசுவால நான் குணமடைந்தனோ, அன்னையிலிருந்து இது வரைக்கும் ஆண்டவர் பிறரை மன்னிக்கிற இருதயத்தை தந்திருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை சத்துருக்களையும் நேசித்து ஜெபிக்கிற இருதயத்தை தந்திருக்கிறார். உண்மையா சொல்ல முடியுமா? இல்லைன்னா குணப்பட ஒப்பு கொடுங்க. இப்பயும் டைம் ஆயிடலங்க, இன்னும் வாய்ப்பு இருக்கு. மனம் திரும்பி குணப்படுங்கள். இது உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை. இதன்படி நான் செய்வேன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கர்த்தர் நம்ம கொடுக்கிற தியானம் என்ன? மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பிட்டுன்னு உட்கார்ந்துடாதீங்க. வேதத்தில் கூட வாசிக்கிறோம் நீதிமொழியில, உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் நீ இரக்கம் பெறுவாய். அறிக்கையிட்டாலே நீ இரக்கம் பெறுவேன்னு சொல்லல, விட்டு விட்டால். இதோடைய பொருள் என்ன? You have to take the decision. That's more important. My God never force or compel any person in the world. நல்லா கவனிங்க, இயேசப்பா யாரையும் கட்டாயப்படுத்துறவர் இல்ல. வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். மனம் திரும்பி குணப்படுறவங்க தான் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். மற்றவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. நீ எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய சபையின் போதகராக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளவுதான் நீ நல்ல ட்ரெஸ் உடுத்திந்து, இல்லாட்டி எவ்வளவுதான் நீ நான் இந்த தானம் பண்ண, அந்த தர்மம் பண்ண, நான் இங்க சர்ச்சு கட்டினேன், அங்க மிஷனரியில் அனுப்பி, என்ன நீ சொன்னாலும் சரி, மனம் திரும்பி குணப்படலைன்னா பரலோகத்துக்கு போக வாய்ப்பே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்களும் நானும் பத்திரமாய் போய் சேரணும் என்பதுக்காக தான் இந்த பாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்றேன். தயவு செய்து கோபப்படாதீங்க, சிந்திச்சு பாருங்க. நம்ம இன்னும் என்னென்ன இடங்கள்ல குணப்படாம இருக்கிறோம்? சுபாவத்துல குணப்பட்டிருக்குமா? பேச்சுல குணப்பட்டிருக்குமா? பிறரை மன்னிப்பதில், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவதில் குணப்பட்டு இருக்கிறோமா? இல்லைன்னா இன்னைக்கு மனம் திரும்புவோம். இந்த அப்போஸ்தலர் 3:20 மனம் திரும்பி குணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புத தீர்க்க தரிசன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யாரையும் அழிக்க இல்லை, எல்லாரும் உருவாக்க நீ விரும்புகிறீர். ஆகிலும் கீழ்ப்படியாமல் போக கோராக கூட்டம் ஊழியக்காரன் விரோதமா, மோசைக்கு விரோதமா முணுமுணுத்த போது உயிரோடு பூமி விழுங்கிட்டுப்பா. இன்னைக்கு கூட இந்த வார்த்தை கேட்கறவங்க யாரும் எரிச்சல் அடையாதபடி, முணுமுணுக்காதபடி, அவங்க ஆத்துமாக்காக அவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரே எண்ணத்துலதான் இந்த வார்த்தை நீ சொல்ல வைத்தீரப்பா. இப்பொழுதும் கூட படிக்கிறவர்கள் படிக்கட்டும், பரிகாசம் பண்ணவங்க பரிகாசம் பண்ணட்டும். ஆனாலும் கூட இந்த நல்ல வார்த்தையை பாரத்தோடு என் நண்பர்களுக்கு போய் சேரணும், எங்க உறவினர்களுக்கு போய் சேரணும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளில் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி வாஞ்சியோடு ஷேர் பண்ற அந்த அன்பு உள்ளங்களை பாருங்க ஆண்டவரே. அவங்க பாருங்க ஆண்டவரே, தாங்களும் குணப்படணும், மற்றவங்களும் குணமாகணும்னு சொல்லி எவ்வளவு ஒரு வாஞ்சியோடு செயல்படுறாங்க. அந்த நல்ல செயலை கர்த்தர் ஆசீர்வதித்து பிறகு பண்ணும். விசேஷமா இன்று கேட்ட வார்த்தையின்படி மனம் திரும்ப கூடாதபடி இன்னும் ரகசிய துணிகிற பாவங்கள் இருக்குமானால் மன்னித்து அவைகளை விட்டு வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும். குணப்பட்டோம் என்பதற்கு திவ்ய சுபாவங்களில் மாற்றத்தை நம்முடைய பிள்ளைகள் காணட்டும். மற்றவர்கள் அவர்களை பார்க்கிறவர்கள் உண்மையாவே இவர் குணப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க வகையில சத்துருக்களை சிநேகித்து ஜெபிக்க, பிறரை மன்னித்து வாழ இன்னும் கற்றுத்தாரும் அப்பா. எல்லா புகழும் துதி உமக்கே. ஜீவாதிபதியே இயேசுவை நீர்தான் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எதுக்காக வந்தாய் சிநேகிதனே என்று காட்டி கொடுக்க வந்த யூதாசை கூட சிநேகிதேன் என்று அழைத்தீரே, அந்த நேசம் எங்களுக்குள் பொங்கி வரட்டும் அப்பா. புகழும் துதி உமக்கே. மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்திலே தொடர்ந்து பங்கு பெறுங்க, ஜெபிங்க. God bless you.